ஹிமாலயா காட்டன் வேட்டிகள், ஷர்ட்டுகள், வெட்டிங் செலிப்ரேஷன். ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி பயணித்த ஹெலிகாப்டர் விபத்திற்குள்ளான நிலையில் இது தொடர்பாக இன்னும் தெளிவுபடுத்தப்படாத அம்சங்கள் மீதம் இருக்கின்றன. சர்வதேச அரசியலை உற்று நோக்கக்கூடிய மூத்த பேராசிரியர் பென்னாட்டிசாமி நம்முடன் இணைந்திருக்கிறார். அவரிடம் இந்த சந்தேகங்களை கேட்டு தெரிவிப்பெறலாம். ஈரான் அதிபர் பயணித்த பயண திட்டத்தில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் சரிவர செய்யப்படவில்லையா? மிக பழமையான ஹெலிகாப்டரில் பயணித்ததற்கான காரணம் ஏன்? அவங்க ஒரு 3 ஹெலிகாப்டர்ல பயணித்திருக்கிறார்கள். அதில் கான்வாய் அப்படின்வாங்க, அப்படின்னா ஒரு குரூப்பாக போகிறது. அப்போ அந்த 3 ஹெலிகாப்டர்ல ஒரு ஹெலிகாப்டர்ல தான் இவர் இருந்திருக்கிறார். இவர் இருந்த அந்த ஹெலிகாப்டர் தான் தரையில் விழுந்து நொறுங்கி இருக்கின்றது. இதற்கு இதுவரை சொல்லக்கூடிய காரணங்கள் எல்லாமே அங்கே மோசமான ஒரு வானிலை தான் இதற்கு காரணம் என்று. ஏன்னால் அங்கே இன்னைக்கு இருக்கக்கூடிய வானிலை அப்படி இருக்கின்ற காரணத்தினால இந்த ஹெலிகாப்டரில் பயணம் செய்த அதிபருக்கு இந்த விபத்து ஏற்பட்டிருக்கின்றது. அவர் சென்ற அந்த ஹெலிகாப்டருடைய பேர் பெல் 212 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த பெல் 212 அப்படின்றதெல்லாம் ஒரு பழைய வகையான ஹெலிகாப்டர்ஸ். இது 1960 கனடா அவங்களுடைய இராணுவ வீரர்களை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு எடுத்து செல்வதற்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு ஹெலிகாப்டர் தான் இந்த ஹெலிகாப்டர். இன்னைக்கு ஒரு மாடர்ன் ஹெலிகாப்டரை ஈரான் வைத்தில்லாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் என்றால், அந்த நாட்டின் மீது திணிக்கப்பட்ட பொருளாதார தடைகள் தான், எக்கனாமிக் சாங்ஷன்ஸ் அந்த நாட்டில் இருக்கிறதுனால ஏவியேஷனை பொறுத்த வரைக்கும் அவங்களால ஒரு பெரிய மாற்றத்தை செய்ய முடியவில்லை. அதிநவீன ஹெலிகாப்டர்களையோ அல்லது ஃப்ளைட்ஸையோ அல்லது ஃபைட்டர் ஃப்ளைட்ஸையோ அவங்களால வாங்க முடியல. அந்த விதத்தில் தான் இந்த பழைய ஹெலிகாப்டரையே அவங்க பயன்படுத்தி கொள்ள. ஏன்னா அந்த பழைய ஹெலிகாப்டரில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னன்னா, அதுக்கு வேண்டிய பார்ட்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. அதனால புது ஃப்ரேம், அந்த ஹெலிகாப்டரை பார்த்தா பழைய ஹெலிகாப்டர்னு சொல்ல மாட்டாங்க, புது ஃப்ரேமில் தான் அது இருக்கு. ஆனால் அதற்கு தேவையான அந்த பார்ட்ஸ் கிடைக்காதனால அந்த ஹெலிகாப்டர் இன்னைக்கு இப்ப இருக்கக்கூடிய வெப்பத்தை எதிர்நோக்கக்கூடிய அந்த ஒரு சவால்களை எதிர்நோக்கக்கூடிய ஒரு ஹெலிகாப்டராக இல்லாதனால அது இந்த விபத்துக்கு உள்ளாகி இருக்கிறது. அந்த விதத்தில் ஈரான் சொல்லக்கூடிய காரணமும் இதுதான். இதுவரைக்கும் வேற யாரும் இதுல எந்த விதமான கான்ஸ்பிரசி, இது ஏதோ இதுல ஒரு திட்டம் இருக்கின்றது, இது ஒரு பழிவாங்கல் அல்லது இது திட்டமிட்டு செய்யப்பட்டது என்கின்றதை இதுவரைக்கும் யாரும் சொல்லலை. அந்த விதத்தில் இது ஒரு ஆக்சிடென்டாக இதுதான் பார்க்கப்படுகின்றது. சார், ஈரான் அதிபருடைய மரணம் தற்போதுள்ள புவிசார் அரசியல்ல சந்தேகத்துக்கிடமானதாக பார்க்கப்படுகிறதா? இதுல எதுவும் சதி செயல் இருக்க வாய்ப்பு இருக்கிறதா? அதுதான், இது சதி செயல் என்று சொல்லியிருந்தால், யாராவது ஒருவர் இதுவரைக்கும் சொல்லியிருந்தால் கூட இதுல இந்த ஒரு கான்ஸ்பிரசி தியரின்வாங்க, இதுல நம்ம உள்ள போறதுக்கான வாய்ப்பு இருக்கின்றது. இதுவரைக்கும் ஈரான் இதுல எந்த விதமான சதியும் இல்லை என்று தான் சொல்லியிருக்கின்றது. அதனால ஈரான் இதுல ஒரு சதி இருக்குமே என்று சொல்லியிருந்தால் உடனே எல்லாருமே இஸ்ரேலை பார்த்திருப்பார்கள். இஸ்ரேலும் இதற்கு ஒரு பதில் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருந்திருப்பார்கள். ஆனா இஸ்ரேலுமே சொல்லியிருக்காங்க, அவங்களுடைய லோக்கல் மீடியாவுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுல எந்த விதத்திலையும் நாம் இதுல தலையிடவில்லை, இதற்கும் சம்பந்தம் இல்லை என்றுதான் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அந்த விதத்தில் இது ஒரு சதி திட்டமாக இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய அங்க நிலவுகின்ற அந்த ஒரு சூழலில் இது சதி திட்டமா என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு சந்தேகங்கள் நிறைய இருக்கின்றன. அதனால்தான் நிறைய பேர் இது சதி திட்டத்திற்கு உள்ளாகுமா என்று கேள்வி வைத்திருக்கிறார்கள். ஏனெனில் ஏப்ரல் 2ஆம் தேதி போல பாத்தீங்கன்னா, இஸ்ரேலேருந்து சிரியாவில் ஈரானுடைய அந்த எம்பசி தாக்கப்பட்டு அங்க ஒரு 7 பேர் இறக்கிறார்கள். பிரிகேடியர் ஜஹீதி என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஈரானிய தளபதி அங்கு இறக்கின்றார். அதை தொடர்ந்து ஈரான் ஒரு 300 ட்ரோனை இஸ்ரேலுக்கு அனுப்புது. அதே போல மிசைல்ஸையும் அவங்க அனுப்புகிறார்கள். அது எல்லாத்தையும் இஸ்ரேல் எதிர்கொள்கின்றது. அதனால இந்த ஒரு பதட்டமான சூழ்நிலையில இது ஒரு சதி திட்டமா என்று கேள்வி கேட்கக்கூடியவர்கள் பல பேர் இருக்கின்றார்கள். ஆனால் இந்த 2 நாடுகளுமே இதை சதி என்று சொல்லவில்லை. ஆகவே இதுவரைக்கும் இதுல ஒரு சதி இருப்பதாக தெரியவில்லை. ஆகவே ரெய்சி அவளுடைய மரணம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அது டெஹரானால ஈரானால இன்னைக்கு அபிஷியலா அறிவிக்கப்பட்டு
அங்கே மொக்தார் என்று சொல்லக்கூடிய வைஸ் பிரசிடெண்ட்டை அங்கே வந்து இப்போ வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கிறவர் பிரசிடெண்ட்டாக வரணும் அப்படின்றதான் இன்னைக்கு ஈரானுடைய பொலிட்டிக்கல் சிஸ்டம். பாலவெற்றிவேல் கலந்துரையாடியதை பார்த்தோம். தொடர்ந்து ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கும் வகையில் நாளை ஒரு நாள் நாடு தழுவிய துக்கம் அனுசரிக்கப்படும் என்று இந்திய அரசும் அறிவித்திருக்கிறது. நாடு முழுவதும் தேசிய கொடிகள் அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்படும். அதிகாரப்பூர்வ அரசு நிகழ்ச்சிகள் நடைபெறாது என்றும் மத்திய அரசு கூறியிருக்கிறது. ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன்.